நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மத்தவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னு உங்ககிட்ட நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? பிகாஸ் நாட் எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் ஆக்சஸ் டு யூ. நீங்களே ஒரு திறந்த புத்தகமா பார், என் வாழ்க்கை இதுதான் இதுதான் நான் அப்படின்னு எல்லாத்தையும் ஷோ ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதால ஏற்படுற விளைவுகளை ஃபேஸ் பண்ண முடியாம எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஏன் நீங்க கொஸ்டின் கேட்குறீங்க? இந்த மாதிரி நானும் ஓப்பன் புக்கா இருந்திருக்கிறேன். வாங்கின நிறைய செருப்படிகளெல்லாம் தாங்கிட்டு ஓகே நம்ம அப்படி இருக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப பிரைவேட் ஆகிட்டேன். எதை ஷோ ஆஃப் பண்ணணுமோ இந்த விஷயம் இவங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சா போதும் என் வாழ்க்கையை பத்தி, அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா இவங்க வந்து என்னை எப்போ வேணா என்ன பேக் ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் ஐ டிஸ்டன்ஸ் மை செல்ஃப். ஸோ நீங்க எப்படி அந்த விஷயத்துல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படிங்கறத என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு நானும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்ன இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நான் பூவி. எனக்கு ஒரே இடத்த ஸ்டக் ஆகிய வாழ்க்கையில அழகான விஷயங்களை பார்க்காம போக விருப்பம் இல்லை. நீங்களும் அப்படி இருக்கீங்களா? எதுக்கு வெயிட்டிங்? சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். எப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் பார்க்கலாம். இல்லையா இதை செஞ்சுட்டு கேட்கலாம். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கூல் படிக்கிற டைம்ல, காலேஜ் படிக்கிற டைம் அது வரையுமே இருந்துக்கிட்டு நான் எந்த தப்பும் பண்ணலை. நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசுறேன்னா கூட நான் ஒரு பாசத்துக்காக பேசுறேன், எனக்கு வந்து அவங்க கிட்ட பேச பிடிச்சிருக்கு, ஸோ நான் ஓப்பனா இருக்கிறேன், இதுல என்ன இருக்குது, அதே மாதிரி நான் எந்த தப்புமே பண்ணல. ஸோ என் கிளாஸ் ஃபுல்லா என்னை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சா என்ன அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நானும் இருந்தேன். பட் அது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம். சைலண்டா இருக்கிறவங்க எல்லாம் நல்லா காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்கள பத்தி எந்த விஷயமும் நமக்கு தெரியாது. அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த விஷயம் கூட நமக்கு தெரியாது. ஆனா நம்ம சின்னதா ஒரு விஷயம் ஒருத்தவங்க கிட்ட அப்படி பேசுறோம்னு சொன்னா கூட நம்ம வந்து அப்படி பெரிய பூதாகரமான விஷயமா வந்து பெருசா இருக்கும். பட் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க, நீ எப்படா லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிப்போம். கண்டிப்பா இந்த மாதிரி யாராவது இருப்பாங்கல்ல உங்க லைஃப்லயே. ஸோ யா, அவங்க அவ்வளவு பிரைவேட்டா இருந்து அவங்களுக்கான காரியத்தை அவங்க சாதிச்சுக்கிட்டாங்க. பட் நம்ம ஒண்ணுமே பண்ணலாம்னாலும் நம்ம அந்த விஷயத்த வந்து சின்ன விஷயமா இருக்கும், அதை வந்து ஒருத்தவங்க மாதிரி ஒருத்தவங்க போறப்போ அது பெரிய விஷயமா, நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல, இதுதானே நம்ம லைஃப்ல நடந்துச்சு, இதையா வந்து இவங்க இந்த அளவுக்கு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பண்ண ஒரு சின்ன விஷயம் பெருசா போய் இன்னொருத்தவங்க கிட்ட அவங்களுடைய வே ஆஃப் பாக்குறதே வந்து வித்தியாசமா இருக்கும். நம்ம அந்த விஷயத்த பத்தி சொல்லி கொடுக்க எனக்கு ஆளும் இல்லை, நீ இவ்வளவு ஓப்பனா இருக்காது அப்படிங்கறத வந்து சொல்றதுக்கான ஆள் என்கிட்ட இல்லை. அப்போ நம்ம தங்கச்சிங்க தானே, நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம இவ்வளவு வருஷம் கூட இருக்கிறோம், க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி நம்ம விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணிருப்போம். பட் அதையே இருந்துகிட்டு அவங்க பின்னாடி போய் அவ்வளோ கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்கன்னு எனக்கு அப்போ தெரியாது. தட்ஸ் when எங்க அண்ணன் என்கிட்ட சொன்னது, நீ ஏன் வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ற, உன்னுடைய தப்பு தான், நீ ஏன் வந்து உன்னோட விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்ற, அதுதானே வச்சுட்டு அவங்க திரும்ப உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்றாங்க, உன்னை பேக் ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப கூட நான் அவ்வளவு யோசிக்கல, இதுல என்ன இருக்குது, நான் எந்த தப்பும் பண்ணலையே, இப்படிதான் முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருந்தேன். நான் எந்த தப்பும் பண்ணலையே, அப்படி இருக்கிறப்ப நான் ஓப்பனா இருந்தா என்னையா அப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுலயும் பொண்ணா இருக்கிறவங்களை வந்து ஈஸியா கேரக்டர் அசாசினேட் பண்றதுக்கு வந்து நீ ஒரு பையன் கிட்ட பேசிட்டேன்னு சொன்னாலே பண்ணுவாங்க. சொல்லலாம், என்னதான் இருந்தாலும் நான் முற்போக்கு சிந்தனையாளர்னு சொல்லுவாங்க, ஆனா பின்னாடி போய் அவருடைய கேவலமானவன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்திருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நம்ம அப்பா அம்மா கண்ணுக்கு நம்ம தப்பானவங்களா இருக்க மாட்டோம், பட் எல்லார் கண்ணுக்கும் அப்படிதான் இருப்போங்கிறதும் கிடையாது. நிறைய பேர் வீட்டுல அவங்க அப்பா அம்மாவே இருந்துகிட்டு நீ அந்த பையன் பேசின, நீ அந்த பொண்ணுகிட்ட பேசின அப்படின்னு கொஸ்டின் கேட்கறவங்க இருக்காங்க. பட் அதை தாண்டி நம்ம ஒரு ஃப்ரெண்டு தானே, ரிலேட்டிவ் தானே அப்படின்னு சொல்லி சொல்ற விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல அவங்க அந்த விஷயத்தையே வந்து இன்னொருத்தவங்க மூலயமா அவன் உன்னை பத்தி இப்படி சொன்னா, நீ இப்படி பட்டவ தானே அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்கிறப்போ நம்பிதானே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னா, இதுல நான் எந்த தப்புமே பண்ண கிடையாது, என்னையே நீ இவ்வளவு கேவலமா அசாசினேட் பண்ணிருக்க அப்படின்னு வந்து நமக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும். அண்ட் அதெல்லாம் தாண்டி நம்ம மேலே நமக்கு டவுட் வரும், நம்ம மேலே நான் அவ்வளவு கேவலமானவளோ அப்படின்னு நமக்குள்ளேயே டவுட் வரும். இந்த மாதிரி டவுட் வர அளவுக்கு உங்க வாழ்க்கையில இன்சிடென்ட்ஸ் நடந்திருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோத்திரம் பண்ணிருக்கேன். சம்பந்தமே இல்லாம பெயர் ஏத்துவாங்க, நம்ம ஒண்ணுமே பண்ணலனாலும் பெயர் ஏத்துறது வேற, நம்ம வந்து நம்பி ஒரு விஷயம் சொன்னவங்க அவங்க போய் 1 2 3 சொல்லி அப்படி வந்து நம்மளோட கேரக்டரை வந்து தப்பா பேசுறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து தேவைன்னா, உன்னை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, உன்னோட டைமை வந்து மெயினா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. உனக்கு ஒரு வேலை இருக்கும், நீ செய்யணும்னு யோசிப்பேன், ஆனா எனக்காக இதை மட்டும் செஞ்சு கொடுத்துறேன், இது நல்லா இருக்கா பாரு, எனக்கு இது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா பார்த்து சொல்லு, நீ வந்து ஒரு பெட்டர் டெசிஷன் கொடுக்குறவளா இருப்ப. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. என்னையே வச்சுக்கோங்களேன், காலேஜ் டைம்ல இருந்துகிட்டு எனக்கு வந்து சாரி கட்டுறதுனா அவ்வளோ பிடிக்கும், நான் சாரி கட்டுவேன். செமஸ்டர் அப்பெல்லாம் வந்து செமஸ்டர்ல ஒரு நாள் தான் கட்டிடுவேன், இப்படா சாரி கட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேர்ள்ஸ் காலேஜ்ல தான் வந்து நான் படித்தேன்.
ஸோ நான் காலேஜ்க்கு என் கிளாஸ்க்கு நான் போனேன்னா அந்த கிளாஸில் ஐ திங்க் ஒரு 40 மெம்பர்ஸ் கிட்ட இருப்பாங்க நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. 40 மெம்பர்ஸ் அட்லீஸ்ட் 30 மெம்பர்ஸ் நான் சாரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன். அது சில பேருக்கு வந்து நான் ப்ளீட் எடுத்து கட்டி விட்டுருப்பேன். இந்த அளவுக்கு நான் பண்ணுவேன். நான் வந்து சாரி கட்டிட்டு போனதே கலைஞ்சிடும், அந்த அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். பட் ஒரு கட்டத்தில் எனக்குன்னு ஒரு விஷயம் ஹெல்ப்னு வர டைமில் ஒருத்தி கூட எனக்கு நாங்கள் நிற்க கிடையாது. தட் இஸ் வென் ஐ ரியலைஸ்ட் ஓகே இவளுங்கெல்லாம் இவ்வளவுதான் இவளுங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. ஆனா இவ்வளவுதான் இவளுங்க அப்படிங்கறத வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த விஷயத்தெல்லாம் விட்டு ஓவர் கம் பண்ணி வரதுக்கு 4 வருஷம் எடுத்தது. ஆனா அந்த டைம்ல எனக்கு தோணுது நான் வந்து அவ்வளவு ஒர்த்லெஸ்ஸா இருக்கிறேனா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ எல்லாருக்கும் நீங்க அவைலபிளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அவைலபிளா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒர்த்தை நீங்களே கேள்வி கேட்பீங்க. அண்ட் அவங்களெல்லாம் பொறுத்தவரை இவ இவ்வளவுதான், இதுவரையும் அவளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துருவாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, கிளாஸ்மேட்டா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, லவ்வரா இருந்தாலும் சரி, நீங்க இவ்வளவுதான் அப்படிங்கிற விஷயத்த அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களை எப்ப வேணா அவங்க பேக் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரைவேட்டா இருந்துக்கோங்க. அண்ட் அதனால நான் சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களுடைய வீக்னஸை யார்கிட்டையும் காட்டாதீங்க. உங்களோட கைண்ட்னஸ் அதுக்கு வார்த்தை இல்லாதவங்க கிட்ட காட்டாதீங்க. அது எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் சரி, அது ஈவன் உங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்க உங்களை யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா காட்டாது. அது உன் சொந்தம் தானே, உன் சித்தி பொண்ணு தானே, உன் பெரியமா பொண்ணு தானே அப்படின்னு காட்டாது. நிறைய வாங்குவேன், நேரம் நான் வாங்கியிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். அண்ட் உன் வீக்னஸை காட்டினீங்கன்னா உன்னை அந்த வீக்னஸ் வச்சே அடிப்பாங்க. ஸோ எப்பவுமே ஒரு தின் லைன் வச்சுக்கோங்க. என் லைஃப்பை பத்தி நீ தெரிஞ்சுக்கிற விஷயத்துல இதுவரை நீ உள்ள வரலாம், இதுக்கு மேலே நீ வரணும்னு அவசியம் இல்லை, உன்ட்ட நான் காட்டவே எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் கான்சியஸா முடிவெடுத்து ஒவ்வொருத்தவங்க கூடயும் நீங்க ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுடைய பீஸை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பி பிரைவேட். எந்த விஷயம் வெளியே ஷேர் பண்ண நீங்க சேஃபா ஃபீல் பண்றீங்களோ அதை மட்டும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் உங்களை பத்தி எல்லாமே தெரியணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அண்ட் எல்லாருக்கும் உங்க லைஃப்பை பத்தி, உங்க லைஃப்பை எட்டி பார்த்து என்ன தெரியுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியமும் இல்லை. அவங்கள பொறுத்தவரை நீங்க ஒரு கண்டென்ட், அவங்க டைம் பாஸ் பண்றதுக்கான கண்டென்ட் உங்க வாழ்க்கை, அவ்வளவுதான். அதுக்கான இடத்த நம்ம ஏன் கொடுக்கணும்? அவங்க எப்படி வேணா எடுத்துக்கிட்டோம். அவங்க நம்மளை பத்தி நல்லது நினைக்கிறவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அந்த சர்க்கிள் ரொம்ப கம்மி, விரல விட்டு எண்ணெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. பட் உன்னை பத்தி தப்பா பேசுறதுக்கு ஒரு ஊரே கிளம்பி வரும். பேசுறவாய் பேசிட்டே இருக்கட்டும். பட் அதுக்காக நீ நல்லவதான்னு ப்ரூஃப் பண்றதுக்காக உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது பாரு, டிரான்ஸ்பரண்டா இருக்காதீங்க. டோன்ட் டூ தட். அண்ட் நாட் எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் ஆக்சஸ் டு யுவர் லைஃப். அவ்வளவுதான். இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஸோ சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப பர்சனலா அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக்ல உங்களை நான் மீட் பண்றேன். ஷைன் லைக் a star.